Hi students, இந்த வீடியோவில் நாம் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 5t into cos 3t அப்படிங்கிறதுக்கு லாப்லஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் இருந்தால் நம்மளால் லாப்லஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது என்ன ஃபார்முலானா sin a plus b plus sin a minus b is equal to 2 sin a cos b. ஓகேவா? இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போது இங்கே என்ன இந்த 5tங்கிறத நான் ஏனும் இந்த 3tங்கிறத பின்னு வச்சுட்டோம்னா இட் இஸ் சம்திங் லைக் sin a cos b. ஓகே, sin a cos b இங்கே இது மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ sin a cos b வேல்யூ உங்களுக்கு வேணும்னா இந்த 2 அந்த பக்கம் போனால் 1/2 இன்டு இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அதாவது ஏங்கிற இடத்துல 5t இருக்குது, பிங்கிற இடத்துல 3t இருக்குது. ஓகே, அப்போது எங்கெல்லாம் ஏ இருக்கோ அதெல்லாம் 5tன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள், பி எல்லாம் 3tன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாவில். அப்போது உங்களுக்கு sin 5t into cos 3t is equal to 1/2 into sin of a plus bக்கு 5t plus 3t, அதே மாதிரி ப்ளஸ் sin of 5t minus 3t இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போது இதில் இந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் 5t plus 3t வந்து 8tயாக மாறிடும், 5t minus 3tனா 2tன்னு மாறிடும். ஓகே, அப்போது this is equivalent to 1/2 sin 8t plus sin 2t. அதாவது இந்த entire term is equivalent to this. அப்போ இதுக்கு லாப்லஸ் அப்ளை பண்ணுறது ஒன்று தான், இதுக்கு லாப்லஸ் அப்ளை பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ உங்களுக்கு இப்படி கிடச்சிரும். இப்போ இதில் 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க, உள்ள டேர்முக்கு தனித்தனியாக லாப்லஸ் அப்ளை பண்ணால் இப்படி கிடைக்கும். sin atக்கு லாப்லஸ் என்ன? sin atக்கு லாப்லஸ் என்னன்னா a/s² ப்ளஸ் a². இதுதான் sin atக்கான லாப்லஸ். இப்போது sin aக்கு பதிலாக 8 இருக்குது. அப்போ எங்கெல்லாம் a வருதோ அதெல்லாம் 8ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 8/s² ப்ளஸ் 8². அதே மாதிரி இங்கே sin 2t எங்கெல்லாம் a இருக்கோ அங்கெல்லாம் 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணும், 2/s² ப்ளஸ் 2². ரைட்? இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிடுறேன். s² ப்ளஸ் 64 s² ப்ளஸ் 4. ஓகே, இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். முதல்ல s² ப்ளஸ் 64 போயிடுச்சுன்னா s² ப்ளஸ் 4 மட்டும் இருக்கும். அதை வந்து 8 கூட மல்டிப்ளை பண்ணுவோம், 8 இன்டு s² ப்ளஸ் 4. ஓகே, அதே மாதிரி ப்ளஸ் 2 இன்டு s² ப்ளஸ் 64 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போது இதை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண என்ன வரும்? 8s² ப்ளஸ் 32 ப்ளஸ் 2s² ப்ளஸ் 128. ஓகேவா? இப்போது s² எத்தனை இருக்குது? 10s² இருக்குது. 128 ப்ளஸ் 30னா 158, 160 வரும். ஓகேவா? 160 வரும். இப்போது இதில் 160. ஓகே, இப்போ நான் இதில் 10 காமனாக வெளியே எடுக்கலாமா? 10 காமனாக வெளியே எடுத்தால் இங்கே s² வரும், இங்கே ப்ளஸ் 16 வரும். ஓகே, 10 இன்டு s² ப்ளஸ் 16 வரும். இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒரு 1/2ங்கிற கான்ஸ்டன்ட் வெளியில் இருக்குது. ஓகேவா? 1/2ங்கிற கான்ஸ்டன்ட் வெளியில் இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 இன்டு s² ப்ளஸ் 16 நியூமரேட்டரில் கிடைக்கும். டினாமினேட்டரில் இங்கே கீழே இந்த மல்டிப்ளை பண்ணுறதை அப்படியே போட்டுருவோம். ஓகேவா? நான் ஜஸ்ட் நியூமரேட்டருக்கு மட்டும் தான் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக டினாமினேட்டரில் இந்த ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் தான் டினாமினேட்டர், அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதனோட ஃபைனல் ஆன்சர் இது மாதிரி கிடைக்கும். ரைட்டா?